هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ரப்பி சிதறி இல்மா ரப்பி சிதறி இல்மா ரப்பி சிதறி இல்மா. நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்து பாதுகாத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் வர்ணைக்குள் சிறைப்படுத்த முடியாத அந்த ஏக இறைவனை துதித்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நமது உயிரினும் மேலான உத்தம தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய கண்ணியமிக்க குடும்பத்தினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபோ தாபியன்கள் இமாம்கள் சுஹதாக்கள் மேலும் இந்த இறைவன் கடமையாக்கக்கூடிய இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அந்த வற்றாத பெருங்கதியாளனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நின்றும் பொழியப்படட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இன்றைய ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இறுதி மூச்சுக்கு முன் என்பதுதான் இன்றைய உரைக்கான கருப்பொருள். பொதுவாகவே அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனை சொல்லும் போது உபதேசம் மூமின்களுக்கு பலன் தரும் என்பதாக சொல்றோம். உபதேசம் அறிவுடையோருக்கு பயன் தரும், உபதேசம் சிந்திப்போருக்கு பயன் தரும். அல்லாஹ் தஆலா 70 தாயுடைய கருணையை விட கருணை மிக்கவன் என்பதற்கான பல அடையாளங்களில் ஒன்று, நம்ம மனிதனாக படைத்துவிட்டு நீ எப்படி வேணா போ என்று இருந்து விடாமல் நமக்கென்று ஒரு வேதத்தை கொடுத்து அந்த வேதத்தை விளக்குவதற்கு நம்முடைய இனத்திலிருந்தே ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து நீ இப்படி நடந்தால் உனக்கு நன்மை, இப்படி நடந்தால் தீமை என்பதை பிரித்து அறிவிக்கக்கூடிய வகையில் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றானே, அது அல்லாஹ் நம் மீது செய்த மாபெரும் கிருபையாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இந்த உலகத்தில் மனிதன் வழி பெறாமல் இருப்பதற்கு அல்லாஹ் தஆலா பல ஏற்பாடுகளை செய்திருக்கிறான். அதில் குறிப்பாக நமக்கு மனிதர்களுக்கு 2 உபதேசிகளை வழங்கி இருக்கின்றான். ஒரு உபதேசி பேசுகின்ற உபதேசி, இப்ப நான் பேசுறேன்னா அது போல பேசுகின்ற உபதேசி. இரண்டாவது மௌனமான உபதேசி. இந்த 2 உபதேசிகளும் ஒரு மனிதனுக்கு இருந்தால் அந்த 2 உபதேசிகளிடமிருந்து ஒரு மனிதன் பயன்பெற முடிந்தால் அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை சீரமைப்பதற்கு அதுவே போதுமானதாக இருக்கும். எப்படி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க இல்லையா, சூரத்துல் அஸ்ரை பற்றி சொல்லும் போது, இந்த ஒட்டுமொத்த திருக்குர்ஆன் இறக்கப்படாமல் சூரா அஸ்ர் மட்டும் இறக்கி இருந்தாலும் கூட அது இந்த ஒட்டுமொத்த சமூகத்துக்கு போதுமானதாக இருக்கும் என்று சொல்லுகிறார்களோ, அதே போல இந்த பேசுகின்ற மௌனமான உபதேசி, இது 2 ஒரு முஸ்லீமுக்கு மூமினுக்கு போதுமானது. பேசுகின்ற உபதேசி என்பது இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய குர்ஆன். இது எப்போதும் நம்மளோட பேசிக்கொண்டே இருக்கிறது, நமக்கு உபதேசம் செய்து கொண்டே இருக்கிறது. மனிதன் வழி பிறழும் போதெல்லாம், வழி தவறும் போதெல்லாம் இது நேரான வழி அல்ல என்று எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் குர்ஆன அல்லாஹ் தஆலா ஹுதல் லின்னாஸ், ஒரு மனித குலத்திற்கு, ஒட்டுமொத்த மானுடத்திற்கு எச்சரிக்கை ஊட்டக்கூடிய நல்ல விஷயங்களை சொல்லி ஆர்வமூட்டக்கூடிய உபதேசியாக இருக்கிறது. இரண்டாவது ஒரு மௌனமான உபதேசி இருக்கிறது, அதுதான் மவுத் என்று சொல்லப்படக்கூடிய மரணம். இந்த உலகத்துல மனிதன் மரணத்தை நினைத்து பார்க்கும் போதெல்லாம் அவன் நல்லுணர்ச்சி பெறக்கூடியவனாக இருக்கின்றான். மனிதனுக்கு மரணத்தை சரியான முறையில் நினைவு கூறக்கூடியவனாக இருந்தால்
அது அவனுக்கு போதுமான உபதேசியாக இருக்கிறது. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சஹாபாக்களிடத்துல, தன்னுடைய தோழர்களிடத்துல, எவ்வாறு இரும்பு துருப்பிடிக்கிறதோ, இரும்பு துருப்பிடிக்கும் இல்லையா, அதே போல உங்களுடைய உள்ளங்களும் துருப்பிடிக்கின்றன என்று சொன்னபோது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இரும்பு துருப்பிடிச்சா என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும், உள்ளம் துருப்பிடித்தால் என்ன செய்வது என்று கேட்டபோது அதற்கு நபி அவர்கள் சொன்னார்கள், 2 வழிகள் இருக்கின்றன. ஒன்று திலாவத்துல் குர்ஆன், இரண்டாவது திக்ருல் மௌத் என்று சொன்னார்கள். திலாவத்துல் குர்ஆன் என்றால் குர்ஆனை ஓதுவது, அல்லாஹ்வுடைய வார்த்தையை ஓதுவது. திக்ருல் மௌத் என்றால் மௌத்தை நினைவு கூறுவது. அப்ப நம்முடைய உள்ளத்துல படியக்கூடிய அழுக்குகள், தேவையற்ற விஷயங்கள், பொறாமை, புறம்பேசுதல் போன்ற தீய குணங்கள் என்று உள்ளம் இருக்கக்கூடிய அந்த ஒட்டடையை அப்புறப்படுத்த வேண்டும் என்றால், உள்ளத்தை சுத்தப்படுத்த வேண்டும் என்றால், நமக்கு இந்த திக்ருல் மௌத்தும் வேண்டும், திலாவத்துல் குர்ஆனும் வேண்டும். அந்த இரண்டை கொண்டுதான் ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தி பக்குவப்படுத்தி எந்த இலக்கை நோக்கி அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறானோ அந்த இலக்கை நோக்கி செல்வதற்கு ஏதுவானதாக இருக்கும். அதனால்தான் இன்னொரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதனுக்கு மௌத்தே போதுமான உபதேசியாகும். நம்ம கூட சாதாரணமாக சொல்லுவோம், எப்படிப்பட்ட கெட்டவங்களா இருந்தா கூட அவர் மௌத்தாயிட்டா இருப்பான், அவரை பத்தி நல்ல விஷயங்களை பேசுங்கப்பா அவரு. அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, கபறுகளை ஜியாரத் செய்வதை வலியுறுத்தி சொல்றாங்க. எதுக்கு ஜியாரத் செய்ய சொல்றாங்க, நீங்க அந்த கபறுகளை போய் பார்க்கும்போது எப்படியெல்லாம் வாழ்ந்த மனிதர்கள், எப்படியெல்லாம் மிகப்பெரிய நம்மை விட செல்வாக்கோடு அதிகாரத்தோடு வாழ்ந்த மனிதர்கள் இன்று இந்த கபரில் இருக்கிறாங்க. நாளைக்கு நமக்கும் இந்த நிலைதான் ஏற்படும். அப்ப நாம அந்த நிலை வருவதற்கு முன்னால், எப்படி தொழுகை வருவதற்கு முன்னால் நாம் தொழுது கொள்ள வேண்டுமோ, மரணம் வருவதற்கு முன்னால், நாம் மௌத்தாக ஆவதற்கு முன்னால் நம்மை சீர்படுத்திக் கொள்வதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அதை வலியுறுத்தினார்களே தவிர அதை கொண்டு தேவையற்ற அனாச்சாரங்களை செய்வதற்கு அல்ல. அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அவர்கள் சஹாபாக்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய தர்பியத்தே, மிகப்பெரிய தஸ்கியாவே இந்த மௌத்தை நினைவு கூறுவதுதான். இன்னைக்கு நம்ம முஸ்லீம்களிடத்துல, குறிப்பாக தாயிக்களிடத்துல, அழைப்பாளர்களிடத்துல சட்டங்களை பேசுற அளவுக்கு, மார்க்கத்துல எது எதெல்லாம் பிளவை ஏற்படுத்தணும் நினைக்கிறோமோ அதெல்லாம் அதிகம் பேசுறோம். நம்முடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துவதை பற்றி, மௌத்தை பற்றி, நம்முடைய குணங்களை நற்குணங்களாக ஆவதை பற்றி நாம் எந்த அளவுக்கும் அக்கறை இல்லாமல் இருக்கிறோம். உண்மையிலே மௌத்தை நினைவு கூறுவது மிகப்பெரிய தர்பியத்தாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய ஆசைகளை எல்லாம் அறுக்கக்கூடிய மௌத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள். ஒரு மனிதன் எப்போதும் மௌத்தை நினைவு கூறக்கூடியவனாக இருந்தால் அவன் எதை குறித்து ஆசைப்படவே மாட்டான். இப்ப நம்ம இங்கேயாவது வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போறோம், நிறைய சம்பாதிக்கிறோம், சம்பாதிச்சு என்ன பண்ண மாட்டோம், அங்க வீடு வசதிகளை வாங்க மாட்டோம், அங்க செலவு செய்ய மாட்டோம், அதையெல்லாம் என் தாய் நாட்டுக்கு அனுப்பணும். ஏன்னா நிம்மதியா போய் நாளைக்கு செட்டில் ஆகக்குள்ள எனக்கு அது தேவைப்படும். நம்ம செட்டில் ஆகுமா இல்லையாங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. ஆனா நிச்சயமாக எல்லாரும் மௌத்துக்கு பிறகு ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகும். அந்த இடத்துக்கு நாம் என்ன தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்பதை மனிதன் சிந்தித்து பார்த்தான் என்றால் அவன் இன்னொரு மனிதனுக்கு துரோகம் செய்ய நினைக்க மாட்டான், இன்னொரு மனிதனுக்கு மாறு, இன்னொரு மனிதனுக்கு தேவையற்ற தீயகளை செய்ய தூண்ட மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, முஸ்லிம் என்றால் யார் தெரியுமா, யாருடைய கையிலிருந்தும் யாருடைய நாவிலிருந்தும் ஒருவன் பாதுகாப்பு பெற்றிருக்கிறானோ அவன்தான் முஸ்லிம் என்று சொன்னார்கள். அப்ப இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் மௌத்தை சுவைத்து ஆக வேண்டும். இது வாழ்க்கையுடைய நியதி. இறைவனை மறுக்கக்கூடியவர்கள் கூட மௌத்து மறக்க மாட்டாங்க. இறைவனே இல்லைன்னு சொல்லுவாங்க. மௌத்தே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமான்னு கேட்டா கிடையவே கிடையாது. இந்த உலகத்தில் முஸ்லீம்களுக்கு மத்தியில 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், உலக மக்களுக்கு மத்தியில 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் பிறந்த அனைவரும் மௌத்தாகியே தீருவார்கள். இந்த இறப்புக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களும்
எல்லா இயக்கம், எல்லா அமைப்புகள், எல்லா கட்சிகளை தாண்டி எல்லா முஸ்லீம்களும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அடிப்படையான உண்மை. நாம மௌத்தை மறக்கல. ஆனா எப்போது நம்ம மௌத்துடைய நினைவு தேவைப்படுகிறதோ அப்போது மறந்து விடுகிறோம். யாராவது மௌத்தாயிட்டாங்கன்னா ஜனாசா தொழுவையில பின்தொடர்ந்து போகும்போது மனம் பதைக்கிறது. எப்படி வாழ்ந்த மனிதர் இன்னைக்கு எப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு. ஆனா ஜனாசா முடித்து விட்டு வெளியே வருவதற்குள்ளாரே அந்த மனிதனை பற்றி புறம் பேச ஆரம்பித்திருக்கிறோம். எப்படி மௌத்தானாரு தெரியுமா? நல்லா மௌத்தானாரு, அவருடைய மௌத்து எப்படி நடந்துச்சு தெரியுமா? அது ஹாஸ்பிட்டல் அப்படி நடந்துச்சா, இப்படி நடந்துச்சா? நமக்கு எதுக்கு அதெல்லாம்? ரசூல் என்ன சொன்னாங்க? பேசினால் நல்லதை பேசுங்கள், முடியாதா வாய முடியுங்க. ஆனா நம்மால் அது முடியல. நமக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல கருத்து சொல்லக்கூடியவர்களாக மாறுகிறோம். மற்றவர்களுடைய விஷயங்களை கருத்து சொல்லக்கூடிய அளவுக்கு மறுமையில் நம்முடைய நிலை என்ன என்பதை குறித்து நாம் சிந்தித்து பார்க்கிறோமா? நாளை மரணம் வந்து விட்டால், இல்லை இப்ப பேசக்கூடிய சூழ்நிலையில நமக்கு ஒரு மௌத்து வந்து விட்டால் நம்ம அடுத்து நம்முடைய நிலை என்னவாக இருக்கும்? துனியாவை பத்தி 1000 கனவு பண்றோம், 1000 கற்பனை செய்யறோம். என்னுடைய பிள்ளை பெருசாகி அவனுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும்னு பல கனவுகளை செய்கிறோம், பல திட்டங்களை செய்கிறோம், பல முதலீடு செய்கிறோம். துனியாவை பற்றி கவலைப்படக்கூடிய ஒரு மனிதன் அது ஒரு பகுதியாவது ஆகிரத்தை பற்றி சிந்திக்கிறானா என்று கேட்டால் இல்லை. இந்த உலக விஷயங்களை, உலக பிரச்சனைகளை, உலக வியாபாரங்களை, உலக சோழிகளை தீர்ப்பதற்கு, அதை அலசுவதற்கு, அதை பேசுவதற்கு நம்மில் பலர் தயாராக இருக்கிறோம். ஆனால் அந்த தயாரிப்புகளில், அந்த முயற்சிகளில் மரணத்துக்கு பின்னான வாழ்க்கையை குறித்து சிந்திப்பதும் பேசுவதும் இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்தில் குறைந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலத்துல அந்த அளவுக்கு அறிவு பெறாத சூழல்ல கூட இந்த முஸ்லீம் உம்மத் ஒன்றுபட்டு இருந்தது. இன்றைக்கு என்ன? இன்னைக்கு அறிவு ஒரு புறம் வளர்ந்து கொண்டிருக்க, இன்னொரு புறம் நம்முடைய தர்பியத், நம்முடைய அகலாக் குறைந்து கொண்டே இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக எச்சரித்தார்கள். ஒரு காலம் வரும், அப்போது பிற சமூகங்கள் எல்லாம் உங்களை நோக்கி ஒரு பறவை இரையை தேடி ஓடுவதை போல, எப்படி ஒரு பறவை இரையை தேடி பாயுமோ அது போல பிற சமூகங்கள் உங்களை நோக்கி போவார்கள் என்று சொன்ன போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருப்போமா? இல்லை, நீங்கள் எண்ணிக்கையில் மிகுந்திருப்பீர்கள், வெள்ளத்தின் நுரையை போல இருப்பீர்கள். ஹஜ்ஜில எல்லா ஹாஜிகளையும் நீங்க லைவ் டெலிகாஸ்ட்ல பாத்தீங்கன்னா தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா வெள்ளத்தின் நுரையை போலத்தான் இருக்கும். ஆனால் உங்களிடத்தில் வகன் இருக்கும். வகன் என்றால் என்ன என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வகன் என்றால் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில மூழ்கி போய்விடுவதும், துனியாவில் மூழ்கி போய்விடுவதும், மரணத்தை கண்டு அஞ்சுவதும் என்று சொன்னார். மரணத்துக்கு ஆசைப்படுவதற்கு ஒரு முஸ்லீமுக்கு அழகல்ல. அதே சமயத்தில் மரணத்துக்காக எப்போதும் ஒரு முஸ்லீம் தயார் நிலையில் இருந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு மரணம் எப்போது வரும், எந்த நிலையில் வரும் என்பதை உத்தரவாதப்படுத்த முடியாது. நான் இன்னைக்கு பேசக்கூடிய நாளைக்கு என்ன செய்வேன் என்பதை, யாருடைய ரிஸ்க் என்னவாக இருக்கும் என்பதை யாராலும் தீர்மானித்துக் கொள்ள முடியாது. சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும், அதற்கு பின்னால் வந்த இமாம்களை பொறுத்த வரைக்கும், அவர்கள் எதை தயார் செய்தார்களோ இல்லையோ தங்களுக்கான கஃபனுக்கான துணியை தயார் செய்திருப்பார்கள். அவங்களுடைய அலமாரியில கஃபனுக்கான துணி இருக்கும். நம்மள எத்தனை பேர்கிட்ட இருக்கு எல்லாம் பார்த்துக்கலாம், மௌத்து வரக்குள்ள பார்த்துக்கலாம். அப்ப அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். மௌத்தை பொறுத்த வரைக்கும் அவன் நோயாளியா இருக்கலாம், நல்லா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், வயது குறைந்தவனாக இருக்கலாம், வயது முதிர்ந்தவனாக இருக்கலாம். நாம சொல்லக்கூடிய எந்த ஆர்டர்லயும் மௌத்து வராது. நாம நினைக்கக்கூடிய ஆர்டர்களுக்கு மாற்றமாக அல்லாஹ் தஆலா எப்போது நினைக்கிறானோ, அது எந்த வடிவத்தில், நம்ம எந்த இடத்தில், எந்த சூழலில் இருந்தாலும் அல்லாஹ் விதித்த அந்த நொடி ஒரு கணம் பிந்தவும் செய்யாது, ஒரு கணம் முந்தவும் செய்யாது. குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். சூரத்துல் அன்பியால அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இது சத்தியமான உண்மை. அதுவும் நம்ம சமீப காலங்களில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், நம்முடைய தலைமுறையிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொல்லி வைக்கக்கூடிய, தன்னுடைய பிள்ளைகளுக்கு கஃபனை செய்யக்கூடிய தந்தைமாக இருக்கக்கூடிய ஒரு தலைமுறையில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
முந்தைய காலங்களை விட இன்றைய காலங்களில் ஒரு மௌத் எப்போது வரும் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் ஒரு மரணத்தை எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும். ஏன்னா ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் மரணம் என்பது முற்றுப்புள்ளி அல்ல. இந்த ஸ்கூல்ல சொல்லுவாங்க ஃபுல் ஸ்டாப்புக்கும் கமாக்கு வித்தியாசம். மரணம்ங்கிறது நமக்கு ஃபுல் ஸ்டாப் அல்ல, அது ஒரு கமா. மரணத்துக்கு பிறகுதான் ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் வாழ்வு ஆரம்பிக்கிறது. மரணத்துக்கு பிறகு யார் மறுமையில என்னவாக போகிறார்கள், யாரு இறைவனுடைய பட்டோலை வலதுகரத்தில் கொடுக்கப்பட போகிறது, யாருக்கு இடதுகரத்தில் கொடுக்கப்பட போகிறது, யார் சொர்க்கத்துக்கு போக போறாங்க, யார் நரகத்துக்கு போக போறாங்க என்பதை வைத்துத்தான் யார் வெற்றியாளர் என்பதை நாம் அறிவிக்க முடியும். அல்லாஹ் அதனால குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, இந்த உலகம் என்பது மனிதர்களை மதிமயக்கக்கூடிய தற்காலிக இன்பம், டெம்பரரி வேர்ல்டுன்னு சொல்றான் அல்லாஹ். இந்த உலகம் உங்களுக்கான தற்காலிக இருப்பிடம். நீங்கள் வழிபோக்கர்கள். இந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறோம் அப்படின்னா நடுவில் ஒரு ஸ்டாப் வந்தா நம்ம என்ன பண்ண மாட்டோம், அங்க போய் தங்க மாட்டோம். அங்க நம்மளுடைய சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு நம் இலக்கை நோக்கி முன்னேறி கொண்டிருப்போம். அதுபோல இந்த உலகம் என்பது நமக்கான ஒரு டிரான்சிட் பிளேஸ். இங்க ஏதோ துபாய்க்கு போறீங்கன்னா நடுவில் கத்தார்ல நீங்க எப்படி ஒரு டிரான்சிட்டுக்கு 2 மணி நேரம் நிக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு நிலைக்கு ஒப்பானதுதான் இந்த உலகம் என்பது. அதனால்தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான் குர்ஆன்ல, ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய சொத்துகளும் உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு உங்களை பாராமுகமாக்கி விட வேண்டாம். உங்களுடைய சொத்துகளும் உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் இன்ன பிற நியமத்துகளும் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு உங்களை பாராமுகமாக்கி விட வேண்டாம். எவர் இவ்வாறு செய்கிறாரோ நிச்சயமாக அவர்கள் தான் நஷ்டமடைந்தவர்கள். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தை துறக்க சொல்லவில்லை. ஏன்னா இந்த உலகத்துக்கு வழிகாட்ட வந்த சமூகம் நம்ம நைல் நதிக்கரையிலேயோ சிந்து நதிக்கரையிலோ தோன்றிய சமூகம் அல்ல இது. அல்லாஹ்வால் தோற்றுவிக்கப்பட்ட சமூகம். அதனால்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரஜத் லின்னாஸ், நீங்கள் தான் மனிதர்களுக்கு தோற்றுவிக்கப்பட்ட சமூகங்கள்ல மிகச்சிறந்த சமூகம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அதே சமயத்தில் மரணத்தை நாம் மறந்துவிடக் கூடாது, மறுமையை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களில் ஒருவருக்கு மரணம் வரும் முன்னால் நாம் உங்களுக்கு அளித்த பொருட்களிலிருந்து தான தர்மம் செய்து கொள்ளுங்கள். இங்க பிரச்சனை என்னன்னா, நாம சம்பாதித்த பொருள் நினைக்கிறோம், இல்லை, அல்லாஹ் எனக்கு கொடுத்த பொருள். அல்ல நம்மளை விட அதிகமாக நிறைய பேர் முயற்சி செய்யறாங்க. எல்லாருக்கும் முயற்சிக்கு ஏற்ப பொருளாதாரம் கிடைப்பது இல்லையா, இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அல்லவா. அப்ப அல்லாஹ் நமக்கு கொடுத்த செல்வத்திலிருந்து நாம் செலவு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு செய்யாமல் மௌத்தாகும் போது அந்த மனிதன் என்ன சொல்லுவான், எனது இறைவா என்னுடைய தவணையை இன்னும் பிற்படுத்த கூடாதா. அதாவது வாழ்ந்த காலெல்லாம் நல்லது செய்யல, வாழ்ந்த காலெல்லாம் தர்மம் செய்யல, வாழ்ந்த காலெல்லாம் மறுமைக்காக செய்யல, மௌத்துடைய நேரம் வரும்போது மனிதன் சொல்வான், என்னுடைய தவணையை என்னுடைய நேரத்தை இன்னும் கொஞ்சம் லேட்டாக்க கூடாதா. அப்படி செய்தால் நானும் தான தர்மம் செய்து நற்காரியங்கள் புரிந்து சாலிகான மனிதர்கள் ஒருவனாக மாறிவிடுவேன் என்பதாக சொல்லுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனுடைய பிறந்த தேதி நமக்கு தெரியுமே தவிர உண்மையில நமக்கு ஒரு எக்ஸ்பிரி டேட் தெரிஞ்சு போச்சுன்னா மனிதன் என்ன பண்ணுவான், அந்த கடைசி வருஷம் வரைக்கும் எல்லா அநியாயத்தையும் செஞ்சுட்டு கடைசி ஒரு வருஷம் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், தௌபா செஞ்சிடலாம், கடைசி ஒரு வருஷம் மட்டும் நம்ம நல்லவளா மாறிடலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதனால தான் அல்லாஹ் தஆலா மௌத்தை என்ன பண்ணிருக்கிறான், நமக்கு நம்முடைய அறிவிலிருந்து பாதுகாத்து வைத்திருக்கிறான். எனவே எல்லா மனிதர்களும் மரணிக்கக்கூடியவர்கள் தான். அது மட்டுமல்ல, நபியே நீங்களும் மரணிக்கக்கூடியவர்களே, அவர்களும் மரணிக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கி சொல்லி குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நமது உயிரினும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மௌத்துடைய கசப்பை அனுபவித்தார்கள், சக்கராத்துடைய வேதனையை அனுபவித்தார்கள். சக்கராத்துடைய வேதனையை தாங்கிக் கொள்ள முடியாத நிலையில் கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை வரவழைத்து அதில் கையை விட்டு தண்ணீரை எடுத்து தனது முகத்திலும் மேனியிலும் தடவிக் கொண்டார்கள். அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய தூதர் நமக்கெல்லாம் வழிகாட்டி அவர்களும் மௌத்துடைய வேதனை அனுபவித்தார்கள்.
அதை பார்த்த ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, ரஹ்மத்துல் ஆலமீனான என்னுடைய தந்தைக்கு இப்படி ஒரு வேதனையா என்று ஆதங்கப்பட்ட போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையில் இருந்தவாறு சொன்னார்கள், எனதருமை மகளே கவலைப்படாதீர்கள், இன்றோடு உமது தந்தையுடைய கஷ்டங்கள் முடிந்து விட்டன. மௌத்தாவ போறாங்க, என்ன சொல்றாங்க, இன்றோடு உமது தந்தையுடைய எல்லா கஷ்டங்களும் நீங்கி விட்டன, இதுதான் நான் கஷ்டப்படுகின்ற கடைசி தருணமாக இருக்க முடியும் என்று தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார்கள். என்றால் நாம நமக்கான மௌத்து, நமக்கான மரணம் அல்லாஹ் விதித்ததை மீறி முற்படுத்தவோ பிற்படுத்தவோ உலகத்தில் உள்ள அனைவரும் சேர்ந்து முயற்சி செய்தாலும் முடியாது. அப்ப குறைந்தபட்சம் மரணத்துக்கு முன்னால், அந்த மரணம் வருவதற்கு முன்னால் நாம் முஸ்லீமாக, முஸ்லீம் என்ற சொல்லுக்கு ஒரு சொல்லால் மட்டுமல்லாமல் செயலாலும் சான்று பகரக்கூடிய நல்ல முஸ்லீம்களாக விளங்க வேண்டும். அதில் குறிப்பா நம்முடைய பாவங்களை நினைத்து இறைவனிடத்துல தௌபா செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதாவது அரபுல தௌபாங்கிறது தூபுங்கிற வார்த்தை. தூபுனா என்னன்னா தன்னுடைய இடத்தை நோக்கி நகர்தல். ஒரு மனிதன் எப்போது தௌபா செய்வான் தெரியுமா? தான் செய்ததை தவறு என்று உணரும் போது மட்டும்தான் செய்வான். தான் செய்த தவறு என்ற உணர்வு அவனுக்கு வரலன்னா அவன் எந்த காலத்தில் தௌபா செய்ய மாட்டான். உதாரணத்துக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நம்முடைய வாப்பா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா படைத்த போது அவர்களுக்கு ஒரு கட்டளை இடுகின்றான். என்ன கட்டளை? சொர்க்கத்தில் எல்லாத்தையும் சாப்பிட்டுங்க, ஆனால் ஒரு குறிப்பிட்ட பழத்தை மட்டும் நீங்கள் நெருங்க வேண்டாம். அல்லாஹ் சொல்றா இல்லையா? குறிப்பிட்ட பழத்தை மட்டும் நெருங்க வேண்டாம். ஷைத்தான் என்ன பண்றான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களுடைய உள்ளத்துல ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகிறான். குல்லோவு விரும்பினா சொல்லும்போது என்ன, ஊசலாட்டங்களை ஏற்படுத்தக்கூடியவனுடைய தீங்கிலிருந்து அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஷைத்தான் எப்படி பண்ணுவான்? ஊசலாட்டங்களை மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவான். ஏன்னா அதுக்காகத்தான் அல்லாஹ்விடத்தில் அவன் சத்திய பிரமாணம் செய்து விட்டு வந்திருக்கின்றான். அப்ப அந்த அடிப்படையில ஷைத்தான், ஏன்னா மனிதன் இயல்பாக மனிதனுடைய நிலை எப்படின்னா சகிப்புத்தன்மை இருக்காது, பொறுமை இருக்காது, நிதானம் இருக்காது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மனிதன் அவசரக்காரனாக படைக்கப்பட்டிருக்கிறான். மனிதனுடைய குணம் அப்படித்தான். அப்ப இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு ஏமாற்றி விட வேண்டாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஷைத்தான் ஏமாற்றினான். ஷைத்தான் ஏமாற்றியதின் காரணத்தினால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க? அந்த கனியை சுவைத்தார்கள். அல்லாஹ் அவர்களை உலகத்துக்கு அனுப்பினான். அப்ப அவங்க செய்த தவறை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒத்துக்கொண்டாங்க. அல்லாஹ்விடத்தில் என்ன பண்ணாங்க? தௌபா செய்தார்கள். அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க, எங்கள் இறைவா, எங்களுக்கு நாங்களே அநீதி இழைத்துக் கொண்டோம், நீ எங்களை மன்னித்து கிருபை செய்யாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாகி விடுவோம். இது எப்ப சொல்ல முடியும்? நாம செய்தது தவறு என்று உணரும் போது மட்டும்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உணர்ந்தாங்க, நாம செஞ்சத தப்புன்னு உணர்ந்தாங்க. ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வதர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். எங்கள் இறைவா, நாங்கள் எங்களுக்கு நாங்களே அநீதி இழைத்துக் கொண்டோம், நீ எங்களை மன்னித்து கிருபை செய்யாவிட்டால் வேறு யாரும் கிருபை செய்ய முடியாது என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள், தௌபா செய்தார்கள். அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொண்டான். ஷைத்தான் என்ன பண்ணான்? நான் என்ன பண்ணுவேன்? நீ சஜ்தா செய்ய சொன்ன, என்னை நெருப்பினால் படைத்தாய், அவனை மண்ணால் படைத்தாய், நான் எப்படி சஜ்தா செய்ய முடியும்? இறைவனுடைய கட்டளைக்கு மாற்றமாக பேசுகிறான். அதனால் அது வரைக்கும் இறைவனுடைய நண்பனாக, இறைவனுடைய ஆபிதாக இருந்த ஷைத்தான் சொர்க்கத்திலிருந்து தூக்கி எறியப்படுகிறான். ஒட்டுமொத்த மனித குலத்துக்கான பகைவனாக சித்தரிக்கப்படுகின்றான். இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அறிவு இருந்தால் மாத்திரம் பத்தாது. அந்த அறிவு, அந்த இல்மு இறைவனுடைய கட்டளைகளை, இறைவனை நிராகரிக்காத அறிவாக இருக்க வேண்டும். நம்முடைய பாவங்களை அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து துவா செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். யூனுஸ் நபி துவா கேட்டாங்க, உன்னை, அதாவது அவனோட மீன் வயிற்றில் இருக்கும் போது அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்கிறாங்க? நீதான் தூய்மையானவன், என்னை என்னை மன்னித்து விடுவாயாக என்று தௌபா செய்கிறார்கள். அப்ப தௌபா என்பது ஒரு மனிதன் தன்னுடைய இயலாமையை ஒத்துக்கொள்ளக்கூடிய நிலைக்கு பெயர் தான் தௌபா. யாரெல்லாம் நான் மனுஷன், நான் உண்மையில தவறு செய்யக்கூடியவன், மன்னிக்கக்கூடியவன் நீதான் என்று யார் அல்லாஹ்விடத்தில் சரணடைந்து விடுகிறார்களோ அவர் எப்படிப்பட்ட பாவம் செய்யட்டும், அது மன்னிப்பது அல்லாஹ்வுடைய கடமை. நாம் யாரு? அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான்,
நீ நான் நரகத்துக்கு தான் போவேன், நீ எல்லாம் சத்தியமா சொர்க்கத்துக்கு போக மாட்டேன், நான் பேசுவோம். அவன் தொழுவுல, அதனால நான் சொன்னேன். நாம யார் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கையில் எடுத்துக் கொள்வதற்கு? 99 கொலை செய்த ஒரு மனிதனை, அதற்கு பிறகு 100 கொலை செய்த மனிதனை அல்லாஹ் நாடினால் சொர்க்கத்துக்கு அனுப்புவான் என்றால், அப்ப அல்லாஹ்வுடைய அந்த பவரை, அல்லாஹ்வுடைய அந்த பண்பை நாம் எடுத்துக் கொள்ளக்கூடாது. நாம் எப்போதுமே ஒரு அடியான் தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டு திருந்தி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யும் போது அல்லாஹ் என்ன பண்றான்? அவனை மன்னிக்கிறான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் எந்த அளவுக்கு சந்தோஷம் அடைகிறான்னா, எப்படி ஒரு பிரயாணி, ஒரு பயணி பாலைவனத்திலே ஒட்டகத்தில் தன்னுடைய கட்டுச்சாதங்களோடு போய்கொண்டிருக்கும் போது தூங்கிறார். பிடித்து பார்த்தா எதுவுமே இல்லை. எப்படி பயணத்தை தொடர்வது என்று தெரியவில்லை. அப்போது திரும்ப கொஞ்சம் கண்ணை இருந்து பார்க்கும்போது அவர் தொலைத்த அனைத்தும் அவர் முன் இருந்தால் எப்படி சந்தோஷப்படுவாரோ அதை விட அதிகமாக அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். அப்ப முஸ்லிம்களாகிய நாம் எல்லா தொழுகைகளிலும் நாம தௌபா செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய அமல்களை கொண்டு நாம் சொர்க்கத்துக்கு போயிடுவோங்கிற இருமாப்பு நம்மிடத்தில் வந்து விடக்கூடாது. நம்மளோட இன்னொரு அமல்கள் குறைவாக செய்கிறான் என்று அவனை குறித்து தவறாக எடைபட்டு விடவும் கூடாது. அதுக்கு ஒரு அழகான உதாரணம் சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவங்க எப்படிப்பட்ட ஒரு சஹாபி, எப்படி இஸ்லாத்துக்கு எதிரியாக இருந்து கடைசியில இஸ்லாத்துடைய கேடயமாக மாறினார்கள் என்பதெல்லாம் நமக்கு வரலாற்றில் நிறைய படிச்சிருக்கோம். அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கத்தி குத்துப்பட்டு அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க. அப்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா உமர் அவர்களை மரணப்படுக்கையில் சந்திக்கிறாங்க. சொல்றாங்க, உமரே, அமீருல் முஃமினீனே, சொர்க்கத்துடைய வாழ்த்துக்களை பெற்றுக் கொள்ளுங்கள். மக்கள் இந்த மார்க்கத்தை நம்ப மறுத்த போது நீங்கள் நம்பிக்கை கொண்டீர்கள். மக்கள் கைவிட்ட போது நீங்கள் ஜிஹாதில் ஈடுபட்டீர்கள். உங்கள் மீது திருப்பிவிட்ட நிலையில் நபிகளாக மரணித்தார்கள். நீங்கள் ஷஹீதாக மரணித்துள்ளீர்கள் என்று உமரை பற்றி விலாவரியாக பாராட்டுறாங்க. உமர் அப்படி நிறுத்துங்கள். உண்மையிலே இறைவன் மீது ஆணையாக இந்த உலகத்தில் உள்ள தங்கத்தையும் வெள்ளியும் செலவிட்டாவது மரணத்துக்கு பின் உள்ள ஆபத்தை தவிர்க்க நாடுகின்றேன். அப்ப இவ்வளவு செஞ்ச உமருக்கே நாம சொர்க்கத்துக்கு தான் போவோம்னு எந்த நம்பிக்கையும் இல்லை. அல்லாஹ் நாடினா மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. அத உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தனைக்கும் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட 10 நபி தோழர்கள்ல உமர் ஒருவர். அது மட்டுமல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, உமருடைய பெயரை குறிப்பிட்டால் அந்த ஒட்டுமொத்த சூழலே நன்மையாக மாறிவிடும். உமர் ரசூலுல்லாஹ்வுடைய அடக்கத்துக்கு பிறகு அவங்க பக்கத்திலே அபூபக்கர் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். அப்புறம் உமர் கத்தி குத்துப்பட்ட போது உமர் ஆயிஷா ரலியல்லாஹு அனுமதி கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் பக்கத்தில் என்னைய அடக்குங்கன்னு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அதற்கு பக்கத்தில் எனக்கான கபரை நான் தேர்ந்தெடுத்து வைத்திருந்தேன், உமர் கேட்டதனால நான் கொடுக்கிறேங்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த ஒட்டுமொத்த சமூகமும் நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதர் தான் உமர். சய்யித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உமருடைய மரணம் வரைக்கும் இந்த மார்க்கத்தில் எந்த ஃபித்னாவும் வராது. உமருடைய மரணம் வரைக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த ஃபித்னாவும் வராது. உமர் இந்த தெருவில் வந்தால் ஷைத்தான் அந்த தெருவில் ஓடுவான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டப்பட்ட உமர் எந்த அளவுக்கு பயந்தாங்க அப்படின்னா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிக்குகளுடைய பட்டியலை ஒரு மனிதரிடத்தில் கொடுத்திருந்தாங்க. உமர் அடிக்கடி கேட்பாங்க, யார் யாரெல்லாம் இருக்கிறார், சொல்ல மாட்டாங்க, கடைசி சொல்ல மாட்டாங்க. அப்ப உமர் கலீஃபாவாக இருக்கும்போது கேட்கிறார், நீ யார் யாருன்னு சொல்ல வேணாம், ஆனா என்னுடைய ஆட்சியாளர்களை யாராவது இருக்காங்கன்னு கேட்கிறாங்க. ஏன்னா அப்படி இருந்தா நான் பதவி விலக்கம் பண்ணுமே. அவங்க சொல்றாங்க, ஒரு ஆள் இருக்க, ஆனா பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த சொல்லி முடித்த 4 நாட்களில் உமர் சரியாக அந்த நபரை பதவி நீக்கம் செய்கிறார். அவர் சொல்றாரு, என்ன உமருக்கு அல்லாஹ் ஏதாவது அறிவிச்சு கொடுக்கிறானா, கரெக்டா பட்டியல் இருக்கிற பேர் அவர் எடுத்தாரு அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட உமர் அந்த மரண தருவாயில அந்த மனிதரை கூப்பிட்டு கேட்கிறாங்க, எனக்கு கடைசியா ஒரு உதவி பண்ணுங்க, அந்த முனாஃபிக்குடைய பட்டியலில் யாருடைய பெயர் இருக்கிறது என்று கேட்கவில்லை, அந்த முனாஃபிக்குடைய பட்டியலில் என்னுடைய பெயர் இருக்கிறதா என்று பார்த்து சொல்லுங்கள் என்று சொல்றாங்க. அப்ப இந்த உலகத்துல அல்லாஹ்வுடைய தூதரால் உயிர் வாழ்ந்த போதே
சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட ஒரு நபி தோழருக்கே கடைசி வரைக்கும் நாம் முனாஃபியாக இருந்திருப்போமா என்ற சந்தேகம் இருந்திருக்கிறது. நம்முடைய அமல்களை கொண்டு சொர்க்கத்துக்கு போக முடியாது, அல்லாஹ் மன்னித்தால் தவிர என்ற தெளிவு இருந்திருக்கிறது. கடைசி வரைக்கும் தௌபா செய்யக்கூடிய மனநிலையில என்ன பண்ணிருக்காங்க, இருந்திருக்கிறாங்க. எனவே நாம முஸ்லிம்களாக நாம ஒவ்வொரு தொழுகையிலும் தௌபா செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்ற மாதிரி என்ன, இந்த எல்லா மக்களும் தௌபா செய்யக்கூடியவர்கள் தான். அப்ப அந்த தௌபாவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் நம்முடைய மரண தருவாய் வரும் வரைக்கும். எனவே நம்முடைய மரண தருவாய் வரும் வரைக்கும், இறுதி மூச்சு வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய கலாமை பற்றி பிடித்துக் கொண்டு அதன்படி வாழக்கூடியவர்களாக, அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு அதற்கு மாற்றமான எல்லா விதமான சிந்தனைகளிலும் செயல்களிலும் நம்மை தவிர்த்துக் கொண்டு வறுமையில அல்லாஹ்வுடைய ரிலாவை பெறக்கூடிய நல்லடியார்களாக மாறக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. இந்த பிரார்த்திக்க தூண்டியவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன்.